102வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருமயம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 102 கிராமங்களிலே ஒரு நாளைக்கு ஒரு கிராமம் வீதமாக தலைவர் கலைஞர் பிறந்த ஜூன் 3ஆம் தேதி முதல் தொடர்ந்து காலை விடியல் விருந்து வழங்கப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் 50வது நாள் விழா. மாண்புமிகு பிற்பட்டோர் நலத்துறையினுடைய அமைச்சர் சிவவி வையநாதன் அவர்கள் இன்றைக்கு 50ஆம் நாள் விழா காலை விடியல் விருந்து நிகழ்ச்சி, கலைஞர் விடியல் விருந்து நிகழ்ச்சியை இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கிறார்கள். அன்னம் தரும் அன்புக்கரம் என்று சொல்லி திருமயம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எல்லா கிராமங்களிலும் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 600 - 700 பேருக்கு காலை உணவு வழங்கப்படுகிறது. பெரிய கிராமங்களிலே 2 இடங்களிலே 1200 1300 பேருக்கு வழங்கப்படுகிறது. சார், தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி வாய்ப்பு எப்படி சார்? அதாவது நாங்கள் மக்களுக்கு செய்திருக்கின்ற சாதனைகள், இந்த ஆட்சியின் மீது எந்த விதமான எதிர்ப்பு அலைகளும் கிடையாது. எதிர்ப்பு அலை இல்லாத எந்த அரசும் நிச்சயமாக வெற்றி பெறும். அதுதான் வரலாறு. எனவே நாங்கள் மக்களுக்கு பாதகமான எந்த ஒரு திட்டத்தையும் நாங்கள் தரவில்லை. மக்களுக்கு சாதகமான திட்டங்களைத்தான் தந்திருக்கின்றோம். மக்கள் நலன் கருதி மக்களுக்கு தேவையான அன்றாட செலவுகளுக்கு தேவையான பல்வேறு அடிப்படை வசதிகளை, மகளிர் உரிமை தொகை, அதை போல விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் என்று அடுக்கிக் கொண்டே போகக்கூடிய பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு நாங்கள் தந்திருக்கின்றோம். காலை உணவு திட்டம் இன்றைக்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிற ஒரு திட்டம். எனவே இத்தனை வசதிகளையும் நாங்கள் மக்களுக்கு செய்து வந்திருக்கின்ற காரணத்தாலே பொதுமக்கள் மனதிலே எங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பு அலையும் கிடையாது. எதிர்ப்பு அலை இல்லாத அரசு வெற்றி பெறும். சார், எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் இப்போ 25ஆம் தேதி புதுக்கோட்டைக்கு அந்த எழுச்சி பயணம் வர இருக்குது. அதுக்கான புதுக்கோட்டை டிராஃபிக் பொதுமக்கள் ரொம்ப சிரமப்படுறாரு. அந்த கட் அவுட் புதுக்கோட்டை ஃபுல்லாகவே டவுன் ஃபுல்லாகவே இருக்குது. அதாவது கட் அவுட்டுகள் வைக்கக்கூடாது என்பது உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. நாங்கள் தலைவர் தளபதி அவர்கள் வருகின்ற பொழுதோ, எங்களுடைய இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வருகின்ற பொழுதோ கொடிகள் மட்டுமே கட்டுவோமே தவிர கட் அவுட்டுகள் வைப்பது எங்களுக்குண்டான பழக்கம் கிடையாது. எங்களுக்கு கட்சியினுடைய உத்தரவு, வைத்தால் அவர்கள் மீது நடவடிக்கை என்று. எனவே நாங்கள் வைப்பது கிடையாது. அதே நேரத்தில் நிகழ்ச்சி நடக்கின்ற இடங்களுக்கு அருகிலே 1 2 பதாகைகள் வைக்கின்றது பழக்கம் மட்டுமே உண்டு. அதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் விட்டிருக்கிற கட்டளை உத்தரவு. தலைவர் தளபதி அவர்களும் இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதைத்தான் விரும்புகிறார்கள். மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. அதனால் மக்கள் ரோட்டில் போகிறபோது கட் அவுட்டை பார்த்துக்கிட்டு போய் ஆக்சிடெண்ட் ஆகிடக்கூடாது. அந்த கட் அவுட் ஒழுங்காக கட்டாமல் தலையில் விழுந்து அடிபட்டு விடக்கூடாது. இது போன்ற பல இருக்கின்றன. இன்றைக்கு அவர்கள் அனுமதி பெறாமல் வைத்திருக்கிறார்கள். அதை எடுக்க போனமையானால் உடனே அதை ஒரு அரசியல் என்று சொல்லுவார்கள்.